வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த மணி பிளான்ட் நம்ம எப்படி எதுலெல்லாம் பிளான்ட் நம்ம வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது கொத்தா கட் பண்ணி அப்படியே இதுவாக இருந்தது, வேலியில் கடந்தது. இது அதை நான் வீட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு இதை நான் அழகுக்காகவோ அப்படி மட்டும்தான் நான் வைக்கிறேன். நான் மணி வரும் அப்படின்றதுக்காகலாம் எனக்கு இதில் பெருசாக நம்பிக்கை இல்லை. இது ரொம்ப ஈஸி பிளான்ட், ஈஸியாக பார்க்குறதுக்கு ஒரு பளிச்சுன்னு நமக்கு வீட்டில் ஒரு க்ரீன் கலரில் நமக்கு நல்லா இருக்குது, அதனால் வைக்கிறேன் நான். மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனுக்காகவும் இதை கடந்தது வீட்டில் 2-3 கிடக்குது நிறையா. அதனால் இதில் போட்டு வச்சோம்னா நமக்கு இது ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் தண்ணி ஒரு மாதிரி கருத்து உப்பு பூத்துருது. அதனால் நான் இது மாதிரி டம்ளரில் வீட்டில் சும்மா கடந்துச்சு. இது அதில் தண்ணி ஊற்றி இதை நான் இதுக்குள்ளார போட்டு வச்சுருக்கிறேன் நான். இது வாட்டர் பாட்டில் ரொம்ப அழகாக இருந்தது ஷேப்பு பார்க்குறதுக்கு. அதனால் இதில் நான் இந்த பெபிள்ஸ் எல்லாம் போட்டு, மீன் தொட்டியில் இருந்த பெபிள்ஸ் தான் இது. இப்போ மீன் இல்லை, அதனால் இது வாசலில் வைப்பேன் நான். இதை அப்படியே கட்டி விட்டுருவேன் நான். நல்லாயிருக்கும் தொங்குறதுக்கு. அந்த கதவு திறந்த உடனே ஒரு ஆணியில் மாட்டி விட்டுடலாம். இது வாட்டர் பாட்டில் தான். இது ரெண்டுமே வாட்டர் பாட்டில் தான். இதுவும் பழசாயிடுச்சு, யாரும் யூஸ் பண்ணல. அதனால் அதை நான் மணி பிளான்ட் ரொம்ப நாளாகவே நான் வச்சிட்ருக்கிறேன் நான். இந்த வேர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், வேரில் எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு. அவ்வளோ வேர் இருக்குது இதில். இப்படிலாம் இருந்தால் கூட அந்த வாலில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது கூட நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம். இந்த பாருங்கள், இந்த குருத்து விட ஆரம்பிச்சிருக்குது. இது இப்படியும் வைக்கலாம். இது வச்சாலும் நல்ல பெருசு பெருசாக இலை வரும். இதில் கொஞ்சம் பெபிள்ஸ் போட்டுக்கலாம். பெபிள்ஸ் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அரேஞ்ச் பண்ணலான்றது என்னோடய ஐடியா படி நான் இதை வச்சுருக்கிறேன் நான். இது ஒரு சாதாரண இது தான். நம்ம வீட்டில் இருக்கிற கண்டெய்னர் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம். வாங்கி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இது இவ்வளோ தான். நான் இது நான் சரியாக நான் ஒன்றும் அரேஞ்ச் பண்ணல. இது நமக்கு ஒன்றும் வேணும். இதுலேயும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பண்ணால் நம்ம இந்த மாதிரி பித்தளை ஐட்டங்களும் வீட்டில் ஏதாவது இருந்தாலும் பண்ணலாம். வாட்டர் பாட்டில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறது, அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணது, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி பீர் பாட்டில் எங்கேயாவது இந்த கடையிலெல்லாம் கிடைக்கும் பாருங்கள். ரொம்ப அழகழகாலாம் கிடைக்கும் பீர் பாட்டில். இந்த இதில் கிடைக்கும், பழைய சாமான் கடையிலெல்லாம் போடுற பேப்பர் கடையிலெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். நன்றி.